ஆன்டிலியா அப்படின்னு ஒரு ஒரு பேரை வச்சு ஒரு வீடை கட்டுறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 27 மாடி, ஜிம் வசதி, ஸ்பா வசதி, 3 சினிமா தியேட்டர், உள்ள வந்து பிரம்மாண்டமான சினிமா தியேட்டர், 4 லட்சம் சதுரடி கட்டட அமைப்பு கொண்டது, அவ்வளோ கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி சிட்டி, ஒரு தனி நகரமாக தான் வந்து இது உருவாக்கியிருக்காங்க. 27 மாடி, 6 பெட்ரூம், 50 வேலைக்காரங்க, 125 கார்களுக்கு மேல ரொம்ப சொகுசா வாழ்றாங்க. இதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் இதை தவறுன்னு சொல்ல முடியாது, இதை சரின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஜப்பான்ல எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் ரோட்ல தனியா அவர் மட்டும் அந்த கார்ல போக முடியாது, அதுக்கு ஒரு ஃபைன் உண்டு. அவங்களோட சொத்துக்கள்லாம் எப்படி வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு நிறைய விஷயம் மர்மமாவே, ட்ரஸ்டா இருக்கலாம், இல்ல வேற எந்தெந்த ரூபத்துல எப்படி எப்படிலாம் வச்சிருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு உண்டான அது பிரைவசி. 10,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம், சினிமா நடிகர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விருந்து, அதுல கேளிக்கை ஆட்டங்கள் அப்படின்லாம் அதை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு தான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம்னு சொல்லுவாங்க. ரத்தன் டாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பெரிய அவர் செல்வந்தாராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட லிமிட்ல இருந்தாங்க. அவங்க எத்தனை வயசுல இறந்து போனாருன்னு நீங்க வந்து பார்க்கலாம். அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து பல தானங்கள் செய்து பல குடும்பங்களை வந்து வாழ வச்சு. ரியல் எஸ்டேட் வரலாற்றிலேயே ஒரு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா அது அம்பானியோட வீடு தான் சார். எப்படி சார் வந்து இவ்வளோ கோடியில, இவ்வளோ 1000 கோடியில இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட், ஒரு 28 அப்பார்ட்மெண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் கட்டியிருக்காரு? அதோட பின்னணி என்ன சார்? ரைட். 2010ல் இந்த ஆன்டிலியா அப்படின்னு ஒரு ஒரு பேரை வச்சு ஒரு வீடை கட்டுறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 27 மாடி. ஓகே, கடல் பகுதி பக்கத்துல, கடலோர பகுதி பக்கத்துல கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபா செலவுல இந்த வீடை கட்டியிருக்காங்க. பில்கேட்ஸை கம்பேர் பண்ணா இதுல பல மடங்கு இது கம்மி தான். பில்கேட்ஸ் அவங்க வீடு வந்து ரொம்ப இதோட பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல வெறும் 6 பெட்ரூம் தான். இத்தனையிலையும் 6 பெட்ரூம் கொண்ட வீடு. 3 BHK, 4 BHK, 5 BHK மாதிரி இது 6 BHK வீடு. ஓகே, 6 BHK வீட்டில் அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேலையாட்கள் அங்க வந்து தங்கி வேலை செய்யற மாதிரி, 6 பேருக்கு 50 பேர் வேலையாட்கள் ஒண்ணு. அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஜிம் வசதி, ஸ்பா வசதி, 3 சினிமா தியேட்டர், உள்ள வந்து பிரம்மாண்டமான சினிமா தியேட்டர் இருக்கு. ரொம்ப, அதாவது இந்த 6 பேர் அனுபவிக்கிறதுக்கு உண்டான தியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் பல அடுக்கு மாடிகள்ல கிட்டத்தட்ட 125 கார்களுக்கு மேல பார்க்கிங் ஸ்பேஸே இருக்கு. 125 காரு பார்க் பண்ற மாதிரி உண்டான இது. இது கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs ஸ்கொயர் ஃபீட், 4 லட்சம் சதுரடி கட்டட அமைப்பு கொண்டது, அவ்வளோ கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி சிட்டி, ஒரு தனி நகரமாக தான் வந்து இது உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு இதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாடியில கிட்டத்தட்ட 3 ஹெலிகாப்டர் ஒரே நேரத்தில், ஹெலிபேட் 3 ஹெலிகாப்டர் வந்து நிற்கிற மாதிரி உண்டான அந்த 3 பேருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 3 பேருக்கோ இல்லை ஒரே இதில் 6 பேர் போனாலும் 2 அந்த பைலட் மாதிரி, அந்த எஸ்காட் அவங்களோட செக்யூரிட்டிக்கு அந்த மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி மூவி தேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஜனை அறை, பெரிய பஜனை அறை. இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணோம்னாலும் அதே வீட்டில், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தினாலும் அதே வீட்டில், மாநாடு நடத்தினா கூட அதே இடத்துக்குள்ள பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரு. இதுல பணம் நிறைய வந்துட்டாலே ஆபத்தும் வந்து அதிகமா இருக்கும். அதனால இசட் செக்யூரிட்டி கொண்டவங்க அந்த அம்பானி குடும்பத்தினர். அவங்க எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இசட் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு, அந்த துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதி குழு, ஒரு பெரிய தீவிரவாதம் ஆட்கள், அவங்களுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது, வந்தோன்னா டக்குன்னு எதையாவது எடுத்துட்டு போலாம் இல்லையா, அதுக்குண்டான பாதுகாப்பாகவும் அதை கருதலாம். இல்ல ஏதாவது ஒரு நேரத்துல வந்து வார் வந்தாலும் கூட, நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு போர் வருது, போர் வந்தாலும் இவங்க மட்டும் தனியா தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கலாம்.
ஓகே, இத மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு வீட்ல இருந்தாங்கன்னா, அது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பிராண்ட் இந்த வீட்ல இருக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய அந்தஸ்து. அவங்களாவே ஒரு மனசுக்குள்ள இருப்பாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இப்ப நீங்க வாரன் பஃபெட் அது ஒரு 2 பெட்ரூம் வீட்ல தான் இருக்காரு அப்படின்ற மாரி ஒரு செய்தி இருக்கும். அது மாரி எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வீடே கிடையாது. எல்லாத்தையும் வித்துட்டாரு. வித்துட்டு ஏதோ அங்கங்க வாடகை வீடு, இல்லைன்னா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அவங்க தங்குற அந்த மாதிரி இருக்கும். நார்மலா பார்த்தா ஒரு பசுமையா, காற்றோட்டமா, அமைதியா, எல்லாத்தோட முக்கியமானது அமைதி. அமைதியா தான் நம்ம வாழ்க்கை வந்து இருக்கணும். ஏன்னா கச்சாமுச்சான் ரோடு சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம் அப்படின்றதோட ஒரு குயில் கூவுற மாதிரி, மயில் சத்தம் போடுற மாதிரி, இல்ல பறவைகள் சத்தம் போடுறது, இந்த மாதிரி, இல்ல அலை ஓசை கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு இனிமையா இருக்கும். ஓகே, இவங்களுக்கு என்ன சத்தம் வருது, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு மர்ம தேசம் தான். அந்த மர்மமான ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு 27 மாடி, 6 பெட்ரூமு, 50 வேலைக்காரங்க, 125 கார்களுக்கு மேல வச்சு ரொம்ப சொகுசா வாழ்றாங்க. இதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் இதை தவறுன்னு சொல்ல முடியாது, இதை சரின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்துன்னு சொன்னோம்னா, பல பேர் இந்த நாட்டில் பட்னியா இருக்கும்போது, ஒருவேளை சோறு மட்டும் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி 27 மாடியில இருந்து வாழ்றதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவறுன்னுவேன். அவங்களோட பாதுகாப்பு கருதி இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் 125 கார் எதுக்குன்னு தெரில. மேபி இவங்களுக்கு மட்டும் தனித்தனியாக ஆளுக்கு 10 கார் இருக்கலாம். பேலன்ஸ் இவங்க வீட்டில் 50 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கார், இல்லை அவங்க வீட்டில் 2 கார் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுன்றது வந்து அரசாங்கம் ஒரு தடை பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜப்பானில் எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் ரோட்ல தனியா அவர் மட்டும் அந்த கார்ல போக முடியாது. அதுக்கு ஒரு ஃபைன் உண்டு. அது இந்தியா போன்ற நாடுகள்ல கிடையாது. அது ஒரு செய்தி, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், ஒரு டொயோட்டோ காரோடைய ஓனர்னே வச்சுக்கோமே, அவர் வந்து அவரோட கார்ல அவர் டிரைவர், அவர் மட்டும் போறாரு. ஆனா அவர் கார்ல வந்து 6 பேர் போகக்கூடிய காராக இருந்தால் கண்டிப்பா 4 பேரை அவர் கூட கூட்டிட்டு போகணும். அவர் தனியா போக முடியாது. அது அப்படி ஒரு சட்டமே இருக்கு தனியா. பாதுகாப்பு கருதி ஒரு சில பேருக்கு அது வந்து விதிவிலக்கா இருக்கலாம். அதுவும் 1 2 அவங்க பாதுகாப்பான அவங்க ஆட்களையும் வேணா அப்படி கூட்டிட்டு போனா அவங்க தப்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜப்பான்ல அப்படி ஒரு தனி ஃபைனே இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இப்ப 27 மாடியை வச்சு 27 மாடியில 6 பேருக்காக 27 மாடின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி வச்சுக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நில உச்சாரம்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இத்தனை ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஒரு தனிநபர் இருக்காரு. அந்த தனிநபர் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவ்வளவு பெரிய வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சட்டம் கொண்டு வரலாம். அதுக்கு சட்ட திருத்தங்கள் வந்தா நல்லது. ஏன்னா இத மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்க, ஓகே, இவங்களா வந்து புதுசா சம்பாதிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கட்டும். பட் இவங்களுடைய பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய பணம். அதர் பேங்க் கடன் கொடுத்து, ஓகே, பேங்க் கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அவங்களோட ஷேர்ஸ் இவங்க கிட்ட வந்தா பெரிய லாபம் வரும்னு போடுறாங்க. ஸோ பல பேர் அது வந்து முதலீடு பண்றாங்க. பல பேர் முதலீடு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து ரீஃபைன் பண்ணணும்ன்ற அந்த சட்டம், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து ஒரு பகுதியை வந்து மக்களுக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நம்ம கொடுக்கணும், என்விரான்மெண்ட்டுக்காக கொடுக்கணும். அப்படின்னு வரும்போது இவங்களுக்குன்னு ஒரு வரமுறை வச்சுக்கிட்டு அந்த வரமுறைப்படி தான் இவங்க இருக்கணும். இந்த இந்த கட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நாடு வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும்ன்றதான் நம்ம இந்தியாவோட கோட்பாடு. அப்படி இருக்கும்போது அபரிமிதமான பணத்தை சம்பாரிச்சு அபரிமிதமா ஒரு கொடிகட்டி பறக்கிறதுன்றது வந்து உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துல. என்னுடைய பர்சனல் இது. ஆனா சட்டப்படி அது தவறு இல்லாம இருக்குது. பட் எதிர்காலத்துல சட்டங்கள் வந்து இது போன்ற ஆட்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல இவர்களுடைய இந்த பணத்தை எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு, யார் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற அளவுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சொத்துக்கள்லாம் எப்படி வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு நிறைய விஷயம் மர்மமாவே இருக்கும். ஓகே, இதுல வந்து மேபி ட்ரஸ்டா கூட இருக்கலாம், இல்ல வேற எந்தெந்த ரூபத்துல எப்படிலாம் வச்சிருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு உண்டான பிரைவசி. அந்த பிரைவசிக்குள்ள நம்ம நுழைய முடியாது. ஆனால்
இந்த மாதிரி ஆடம்பரமா ஒரு 10,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம், சினிமா நடிகர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விருந்து, அதுல கேளிகை ஆட்டங்கள் அப்படின்லாம் அதை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு தான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம்னு சொல்லுவோம். இப்ப அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க என்ன இதெல்லாம் தெரியல. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பணக்காரங்க இதை பார்த்தாங்கன்னா, ஐயோ இவர் என்ன பொறாமப்பட்டு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது கிடையாது. ஓகே, மனுஷன் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரு உயிர் தான். எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி இதயம், கண்ணு கிண்ணெல்லாம் ஒன்று, அவங்களுக்கு ஸ்பெஷலாக 4 கண்ணுலாம் கிடையாது. ஓகே, 8 கையெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சக மனிதனா மதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை பெருசா இது பண்ண மாட்டாங்க. இதே வந்து உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ரத்தன் டாட்டாவை சொல்லுவாங்க. ரத்தன் டாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பெரிய அவர் செல்வந்தாரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட லிமிட்ல இருந்தாங்க. அவங்க எத்தனை வயசுல இறந்து போனாருன்னு நீங்க வந்து பார்க்கலாம். அந்த அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து பல தானங்கள் செய்து பல குடும்பங்களை வந்து வாழ வச்சிருக்காங்க. இவங்களும் வாழ வைக்கிறாங்க. இவங்களும் வந்து வாழ வைக்கணும்னு சொல்ல, இவங்க கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள வாழ வைக்கிறாங்க. பட் சேரிட்டிக்கு இவங்க எவ்வளவு பண்ணாங்க அப்படின்றது தான் இவங்களோட புகழெல்லாம். இந்த மாதிரி ஆடம்பரமா பண்றவங்களோட புகழெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ரஷ்யாவில் இருக்கிற இந்த ஜார் மன்னர் மாதிரி தான் நான் சொல்வேன் இந்த இடத்துல. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு பிரளயம் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து திடீர்னு மேல இருக்கவங்க கீழே வரலாம். ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கவங்க வந்து வாழவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப தாம்தூம்னு பண்றவங்கலாம் ஒரு பர்டிகுலர் நேரத்துல கீழே போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அவங்களால வாழவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க தம்பி இருக்காரு அனில் அம்பானி, அவருடைய கதி என்ன? இப்ப மோசடி வழக்கு, இடி, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான மோசடி, வங்கியை ஏமாத்தினாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா லண்டன்ல, அதாவது இங்கிலாந்துல வந்து இவர் திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டார். நான் வந்து போண்டி ஆயிட்டேன், நான் கோமணத்தோட தான் சுத்துறேன்ற மாதிரி கிட்டத்தட்ட. ஆனா இங்க அவருக்கு வந்து பல கோடியில ஜெட் இருக்கு, 311 கோடியில ஒரு ஜெட்டு விமானம். அந்த ஜெட்டு விமானத்துல தான் போவாரு, ஜெட்டு விமானத்துல தான் வருவாரு. எஸ் பேங்க்ல பல கிட்டத்தட்ட 5,000 கோடி பணம் வாங்கி கொடுக்கல, திருப்பி கொடுக்கல. யாரோட பணம்? மக்கள் பணம். மக்கள் பணத்துல அண்ணன் இப்படி இருக்காரு, தம்பி அப்படி இருக்காரு. நாளைக்கு வந்து இவர் மிகப்பெரிய ஒரு இன்னும் உலக அளவுல பெருசாகவும் வரலாம், இல்ல தாழ்ந்து போனா. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பங்களா, ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப அப்படியே பிரமிக்கிற அளவுக்கு எல்லாரும் ஆன்னு பாக்குற அளவுக்கு செய்யறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மாரலி ராங். சட்டப்படி அது சரியா இருந்தாலும் தர்மப்படி அது தவறுன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். சார், இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர்கள், நடிகர்கள், செலிபிரிட்டிகள்லாம் கடற்கரை ஓரமா கடற்கரையை பார்த்தது மாதிரியே வீடு கட்டுறாங்களே, அதோட ஸ்பெஷல் என்ன சார்? பொதுவாக கடற்கரை ஓரத்துல வந்து அந்த உப்பு காத்து வந்துகிட்டே இருந்ததுன்னா மெடிக்கலி வந்து அது சரின்னு சொல்றாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னா நீங்க கடற்கரை ஓரமா போனா அவங்களுக்கு வந்து அந்த உப்பு காத்து பட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. அந்த கடல் அலைகளை பார்க்கும்போது ரொம்ப மனசுல உள்ள பல பாரங்கள் வந்து இறங்குது. இப்ப பர்சனலாவே நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்ததுன்னா கடற்கரை ஓரமா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோம்னாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா பணக்காரங்களுக்கு வந்து அந்த இடத்துல எப்படின்னா, உங்களுக்கு சாலை ஓர சத்தம் இருக்காது, அலைகள் சத்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த அலைகள் சத்தத்துல வேற எந்த சத்தமும் வந்து பெருசா நமக்கு காதுல விழாது. அதனால அமைதியான சூழ்நிலை, நல்ல காத்து, இதெல்லாம் வரும். அதே மாதிரி சுனாமி வந்தாலும் அவுட்டு தான் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். சுனாமி 200 வருஷமோ 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதனால அதை பத்தி ஒரு இது இல்லை. பட் அது மாதிரி அந்த பீச் மணல்ல நடந்துட்டு வர்றதும் இல்ல மாடியில உட்காந்து அதை ரம்மியமா அதை பார்க்கறதுமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீனவ குடும்பங்கள்ல பெருசா நோய் வந்து அட்டாக் பண்ணாது. நீங்க இந்த சுனாமி இல்லை என்னது கொரோனா வந்த பொழுது அந்த கொரோனா வந்து அவங்கள வந்து கம்மியா தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஓகே, அந்த உப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த கெட்டு போகாம வச்சிருக்க. இப்போ ஊறுகாயை போட்டு அந்த உப்பெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து 6 மாசத்துக்கு கூட கெடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கடற்கரை ஓரமா இருக்கிறது வந்து ஆரோக்கியம்னு நம்பப்படுது. ஒரு சில மருத்துவ குறிப்புகளும் வந்து ரைட், இது இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா ஆரோக்கியம்னு சொல்றாங்க. அதனாலதான் இருக்கிறாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். சார், 4 லட்சம் சதுர அடி சார். ஒரு தனி மனிதன் தன்னோட தேவைக்காக 4 லட்சம் சதுர அடியில வீடு கட்டுறான். ஆனா அதுக்குள்ள கண்டிப்பா இந்த வாஸ்து ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும்ல சார், அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவாவே கொஞ்சம் வசதி வந்துட்டாலே அவங்க வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் பாக்குறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது அந்த வாஸ்துப்படி என்ன இருக்கு, அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க.
வாஸ்துபடிலாம் வந்து அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதுல வந்து பெரிய பூஜை அறை அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா போய் எடுத்துதான் பண்ணுவாங்க. ரெண்டாவது வாஸ்துவை பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வாஸ்து என்ன சொல்லுவாரு, இந்த இப்படிதான் இருக்கணும்னு. இன்னொரு சொல்லுவாரு, இல்ல இல்லைங்க அது பரவாயில்ல, பிரமிட் வச்சீங்கன்னா அது சரியாயிரும்பாரு. இன்னொரு பிரமிட்லாம் வேண்டாங்க, வேற ஒரு சதுரமான ஒண்ணு ஒரு இது செஞ்சு தரேன் பரிகாரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி இந்த மாதிரி சொல்றதுதான். அதனால இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த சாமியார் சொன்னாரு, இந்த சாமியார் சொன்னாரு, இது சொன்னாரு, செஞ்சாரு அப்படின்ற மூட நம்பிக்கைகள்லாம் வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு உண்டு. சார் அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு சைடுல எல்லாம் வந்து சூரிய கதிர்கள் விழுறதுக்கு நடுவில் ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிங்கிள் வீட்டுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 28 அப்பார்ட்மெண்ட் 28 ஃப்ளோர் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள எப்படி சார் எல்லாத்துக்கும் படுற மாதிரி சூரிய கதிர்கள் உள்ள வருத மாதிரி விழும்? அதே ஒரு டவுட் இருக்கு சார். அது ஏதாவது அதிர்ஷ்டமா சார்? சூரிய கதிர்கள் உள்ள வீட்டுக்குள்ள வர்றது ஏதாவது அதிர்ஷ்டமா? சூரிய கதிர்கள் தான் நல்லதுதான். ஆனா சூரியனை அவங்க பார்க்க போறாங்க, நல்லா இழுத்து போத்திக்கிட்டு எல்லா பக்கமும் மூடி, கண்டிப்பா சூரியனை பார்த்தாவே தூங்க போறாங்க. கண்டிப்பா கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டா வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு குளிர்சாதன அறைக்குள்ளதான் அவங்க தூங்க போறாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய நம்பிக்கையா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, ஏன்னா நம்ம நார்மலான மக்களுடைய எண்ணங்கள் வேற, இந்த மாதிரி பணக்காரர்களுடைய எண்ணங்கள் வேற. நம்ம பணக்காரர்களுடைய எண்ணம் நீங்க வந்து கேட்டா, சார் அவங்க வந்து சோறெல்லாம் பொங்கி பழைய சோறு வச்சு அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களா, அவங்க அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்களான்னு கூட நமக்கு கேள்வி வரும். சொல்ல முடியாது. அவங்க மேபி அதை வந்து ஒரு பணக்கார டிஷ்ஷா நினைச்சு சாப்பிடுவாங்க. இப்ப கஞ்சின்னு நம்ம சொல்றோம். ஆமா சார். நீங்க மேலை நாடுகள்ல அமெரிக்கால போனீங்கன்னா கஞ்சி அப்படின்னு, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வேற வார்த்தையும் கிடையாது. இங்கிலீஷ்லயும் கஞ்சி தான், கஞ்சி அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது மேபி சூடா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பழையதெல்லாம் கூட வந்து வெவ்வேறு விதமான அதை வந்து பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்குலாம் வந்து நமக்கு பதிலே கிடையாது. நம்மளோட அசம்ஷன் தான். சார் மும்பைல எவ்வளவோ வானாளாவிய உயரமான பில்டிங்லாம் இருக்குல்ல சார், அந்த பில்டிங்களுக்கும் இந்த பிரம்மாண்டமான வீட்டுக்கு என்ன வித்தியாசமா நீங்க பாக்குறீங்க சார்? மும்பையில இருக்க மற்ற கட்டடங்கள்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமா சொல்லலாம். இப்போ வந்து 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிட்டு 6 பெட்ரூமு. ஆனா நீங்க வெறும் 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 5 லட்சம் குடும்பம் இருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். இப்படி இருக்கும். அதாவது 99 ஏக்கர்ல ஒரு ஆள் தங்குவான், 1 ஏக்கர்ல 99 பேர் தங்குற மாதிரி தான். அந்த டிஃபரன்ஸ் தானே தவிர வேற மும்பையில வேற டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. மும்பையில பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள படிக்கட்டு மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டுல ஒருத்தன் படுத்திருப்பான். ஒன்னொன்னா ஒரு பெட்ரூம் 10க்கு 10 ரூம் இருக்கும். 10க்கு 10 ரூம்ல 5 பேர் 6 பேர் தங்கியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸ்லாப் மாதிரி ஒவ்வொருத்தன் படுத்துக்கிட்டு இருக்க உறங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் உண்டு ஒரே ரூமுக்குள்ள. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பகல் நேரம் ஒருத்தன் இருப்பான் ஒரு ரூம்ல. பகல் நேரத்துல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி நேரத்துல ஒரு 5 பேர் இருப்பாங்க. எவனா ஒரு நாள் லீவ் போட்டான்னா முடிஞ்சது கதை. 6 பேர் தங்க முடியாது, ஒருத்தன் வெளியில தான் படுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எளிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி அம்பானி போன்றவர்கள் வந்து சொகுசா வாழதான் செய்யறாங்க. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. இது வந்து தொன்று தொட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. மும்பைல அவ்வளவு பெரிய பங்களாக்கள் இருக்கிற அதே ஏரியால தான் வந்து தாராவிங்கிற குடிசை பகுதி இருக்குல்ல சார். இந்த மாதிரியான பிரம்மாண்டமான வீட்டு பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வீட்டை பார்க்கும்போது சாதாரண மனிதனுக்கு ஒரு ஏக்கமா இருக்காதா சார்? கண்டிப்பா ஏக்கம் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த நோன்பு இருக்கிற சமயத்துல, நோன்பு இருக்கிறது நீங்க அரேபியன் நேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நோன்பு இருக்கிற நேரத்துல ஹோட்டல் ஒரு சிலது வந்து திறக்கக்கூடாது, சட்டம். அப்படி திறந்தாங்கன்னா அவங்க பேர்ல வந்து ஃபைனோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டோ கண்டிப்பா உண்டு. ஓகே, இது வந்து அவங்க நாட்டுல இந்த மாதிரி சட்டமா இருக்கு. நம்ம நாட்டுல அந்த மாதிரி சட்டம் கிடையாது. ஒருத்தவர் வந்து ரோட்ல நின்று பசியில பட்னியில அப்படியே சாக கிடப்பாரு. இன்னொருத்தர் பிரியாணியை அவர் இவ்வளவுதான் சாப்பிட முடியும் பிரியாணி, ஆனா அவ்வளவு பிரியாணியை கொட்டி கீழே இங்க மேலேயும் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர் உள்ள கூட வர முடியாது, பட்னியா இருக்கிறோம் உள்ள கூட வர முடியாது. நம்ம நாடு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. வளர்ந்து வரும் நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டாலும் இன்னும் பசி பட்டினி பஞ்சத்துல நிறைய இடங்கள்ல இருக்காங்க. முக்கியமா சவுத் இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு, நிறைய மாறிடுச்சு. இன்னும் வட இந்தியால ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா நம்ம ஈஸியா பாக்குறோம், நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு பிளம்பரோ இதை போனா ஏப்பா எனக்கு 25,000 கொடுப்பாங்க. ஆனா வட இந்தியால இருந்து வந்தா 6,000 7,000 8,000 கூட வேலை செய்யறது தயாரா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அங்க வேலையின்மை. நீங்க 6,000 ரூபாய் கொடுத்தா கூட அங்க வந்து வேலை இல்லை, அதனால இங்க வர்றாங்க ஒரு பகுதியில. அதே மாதிரி வட இந்தியால இந்த மாதிரி பெரும் முதலாளிகளும்
பல 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 கோடி, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடியை சம்பாரிச்சுக்கிட்டு பேங்க் மூலயமா கடனை வாங்கிட்டு லண்டனுக்கு ஓடி போகிறதும், இல்லை மேலை நாடு வேற எங்கேயும் ஓடி போகிறதும், இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து அதிகமாக வட இந்தியாவில் தான் பார்க்கலாம். தென்னிந்தியாவில் வந்து அவ்வளோ கிடையாது. தென்னிந்தியாவில் 1-2 இந்த விஜய் மல்லையா மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்களே தவிர அவரையும் வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து பல ஏன்னா கேபிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க அதிகமான ஆட்கள் நல்ல பணம் புழங்குற இடம், அதெல்லாம் அங்கே தான் அதிகாரம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கியோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் மும்பையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஈஸியாக சாங்ஷன் ஆக முடியும். இங்கே உட்காந்து குக்கிராமத்தில் வந்து அது அவ்வளோ அமௌண்ட்லாம் சாங்ஷன் ஆக முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். சார் இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல சார்? இவ்வளோ ஹைட்ல கட்டக்கூடாது, இவ்வளோ வித்துல கட்டக்கூடாது, இவ்வளோ அகலத்துல கட்டக்கூடாது, இவ்வளோ நீளத்துல கட்டக்கூடாது. பட் அதையெல்லாம் பிரேக் பண்றது மாதிரி இவங்க 28 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிருக்காங்களா? இதுக்கெல்லாம் வந்து முறையான அனுமதி வாங்கி தான் கட்டினாங்களா சார்? பொதுவாக இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இவ்வளோ இத்தனை அடி ரோடு இருந்ததுன்னா நம்ம வந்து இவ்வளோ மாடி கட்டலாம். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 20 அடி ரோட்டில் நீங்கள் வந்து 2 மாடி கூட நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, இதே 40 அடி போனீங்கன்னா நீங்கள் 6 அடுக்கு மாடி கட்டலாம், நிறைய வீடுகள் அங்கே கொண்டு வரலாம். இதே வந்து 100 அடின்னு போனீங்கன்னா ஒரு 10 அடி 100 அடி ரோடாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 10 மாடி நீங்கள் கட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி 200 அடினா நீங்கள் வந்து 20-25 மாடி 40 மாடி கூட நம்ம கட்ட முடியும். அதை மாதிரி இவங்க நாம்ஸை இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இவன் சின்ன இடத்துல ஒரு இதை வாங்கி ஒரு இடத்த பெரிய இடமாவே ஒரு 400 அடி ரோட்டை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாலே அப்ரூவல் தரப்போறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பல நேரங்களில் வந்து அரசாங்கமே அவங்க கையில் இருக்கு. ஓகே, பேங்க் லோனில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏழை மாணவர் போய் எனக்கு வந்து பேங்க் லோன் வேணுங்க 2 லட்ச ரூபா என்னோட இன்ஜினியரிங் படிப்புக்கு தேவைன்னு கேட்டால் அவனை 100 தடவை அலைய விடுவாங்க பேங்க்காரங்க. ஆனால் இதே மாதிரி பணக்காரங்க வேணும்னு கேட்டாங்கன்னா 1000 கோடி அந்த அவன் சொல்லி போனை வைக்கிறதுக்குள்ள அவர் பேங்க்ல வந்துடும். அந்த மாதிரிலாம் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அப்ரூவல்லாம், இந்த லேண்ட் அப்ரூவலு, பில்டிங் அப்ரூவல்லாம் எப்படி வந்திருக்கோம்? ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இந்த மாதிரி கட்டணும், இது பண்ணோம், அப்படியா அப்படின்னு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மேபி அவன் நின்றுக்கிட்டு கூட இருந்து பேசியிருப்பான், இவர் உட்காந்துருப்பாரு. ஸோ இதுதான் பணம் இருந்தால் என்ன வேணா நடக்கலான்றது கொண்டு ஒரு உதாரணம் வந்து இந்த இடத்துல அதுக்கு இந்த அம்பானி குழுமத்தினர் தான்.